ஃபஜ்ருக்கு எழுந்திருக்கவில்லை என்றால் அது பெரும்பாவம். இதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. காலையில் பெரிய நன்மைகளை தொடர்ச்சியாக மிஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். என்ன நன்மை? காலையில் செய்ய வேண்டிய திக்ருகள் ஓதுவதில்லை. அதே போல் ஆஃபீஸ் போனால், வேலை செய்கிற இடத்துக்கு போனால், நண்பர்களை தேடி போனால் எல்லாம் நம்ம நிறைய புறம் பேசுகிறோம். புறம் பேசுவது என்பது நன்மையான விஷயமா அல்லது சாதாரணமான விஷயமா? பெரும்பாவம். கீபத் என்பது பெரும்பாவம் சகோதர சகோதரிகளே. எந்த அளவுக்கு நமக்கு பழகிவிட்டது என்றால் அதை செய்யாமல் நம்மால் இருக்க முடியவில்லை இன்றைக்கு. அது ஃபேமிலி ரீதியான புறம் பேசுதலாக இருக்கலாம், நட்பு வட்டத்தில் உள்ள புறம் பேசுதலாக இருக்கலாம், மஹல்லா ரீதியான அமைப்பு ரீதியான புறம். புறம் என்றால் என்ன? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் புறத்தை பற்றி பேசும்போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் பேசுவது ஒரு சகோதரனை பற்றி பேசுகிறேன், அது அவனிடத்தில் இருந்தாலும் அது புறமாகுமா என்று கேட்டபோது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? திக்ருக அஹாக பிமா இக்ரஹ், உன்னுடைய சகோதரனிடத்தில் இருப்பதை நீ பேசுவதை அவன் வெறுத்தாலும் ஹராமாகும், அதுவும் புறம்தான், சகோதரன் இருக்கிறது தான். உதாரணமாக சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தோற்றத்தில் குட்டையானவர்கள், கொஞ்சம் ஷார்ட்டானவர்கள். ஆயிஷா நாயகி என்ன சொன்னாங்க அவரை பார்த்து? இன்னஹா கசீரா, இவ்வளவுதான் சொன்னாங்க. யா ரசூலுல்லாஹ், சஃபியா ஷார்ட்டானவர் என்ன, கட்டையானவர் என்ன என்று கேட்டதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? ஆமாம், சஃபியா கட்டையானவர், நீ அழகானவர், நீ நல்ல தேவையான அளவுக்கு உயரமாக இருக்கிறாய் என்று ஆயிஷாவை புகழ்ந்தார்களா? அல்லது என்ன சொன்னார்கள்? யா ஆயிஷா, இன்னக்கி குல்தி கலிமா லவ் முஸிஜத் மா அல் பஹர் லமஸஜத்ஹு, ஆயிஷாவை, நீ சொன்ன வார்த்தையை கடலில் கலந்தால் கடல் நீர் கட்டுவிடும். எவ்வளவு ஒரு பாரதூரமான விஷயமாக அல்லாஹ்வுடைய தூதர் இதை பார்த்தார். குட்டையாகத்தான் இருக்கிறார், ஷார்ட்டாகத்தான் இருக்கிறார். ஷார்ட்டாக இருந்தவரை ஷார்ட்டானவர் என்று ஒரு குறையாக சொல்லும் போது அது கீபத். அதுவும் எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள்? நீ சொன்ன இந்த வார்த்தையை கடலில் கலந்தால் கடல் நீர் கட்டுவிடும். சுப்ஹானல்லாஹ். அப்ப நம்ம என்று பேசக்கூடிய விஷயங்களை எங்க கொண்டு போய் சேர்ப்பது? நார்மலாக புறம் பேசுகிறோம். பொய், சுப்ஹானல்லாஹ். பொய்யை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி குத்திலல் ஹர்ராசூன், பொய்யர்கள் அழிந்து நாசமாக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்றைக்கு பொய் சொல்வதற்கு சில சந்தர்ப்பங்கள் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன. இப்போ உதாரணமாக மனைவி கணவனிடத்திலும் கணவன் மனைவியிடத்திலும் பொய் சொல்லலாம். எதுக்கு? ரெண்டு பேருடைய அன்பையும் டெவலப் பண்ணுவதற்கு. உதாரணமாக மனைவி சமைத்து கொண்டு வந்து தருகிறார், ஆனால் உண்மையிலே டேஸ்ட் இல்லை, நமக்கு பிடிக்கவில்லை, இருந்தாலும் மனைவியுடைய மனதை வெல்ல வேண்டும் என்பதற்காக மாஷா அல்லாஹ் உன்னுடைய சமையல் பிரமாதமாக இருக்கிறது, டேஸ்டாக இருக்கிறது என்று சொல்வது, இது பொய் தானே? இருந்தாலும் இந்த பொய் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பிரச்சனையோடு இருக்கிற இரண்டு பேரை சேர்த்து வைப்பதற்காக பொய் சொல்வது. இவர்கள் இரண்டு பேரும் பிரச்சனையில் இருக்கிறார்கள், முரண்பட்டு கொண்டிருக்க, நாம் போய் அவர்கிட்ட சொல்றது, பஷீர் பாய், இந்த சகோதரர் உங்களை பற்றி எவ்வளவோ நல்லெண்ணத்தோடு இருக்கிறார், என்னை சந்தித்து உங்களுக்கு அப்படி அவர் பேசியதை பற்றி எந்த நாளும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறார் என்று சொல்றது. சொன்ன என்ன நடக்கும்? பஷீருடைய மனதில் அவரை பற்றிய நல்லெண்ணம் வரும். இதற்காக போய் சொல்லலாம். ஆனால் இந்த இடங்கள்ல தான் உண்மை சொல்லுவோம். உங்களை பற்றி அவர் அப்படி சொன்னார், இப்படி சொன்னார். மனைவிட்டு சொல்லுது, உனக்கு டீ போட தெரியாது, உனக்கு சமைக்க தெரியாது, உனக்கு பிரியாணி பண்ண தெரியாது, நீ சமைத்தால் சாப்பிடவே முடியாது. இந்த இடத்துல உண்மையை சொல்லுவோம். ஆனால் இரண்டு பேரை மூட்டி விடுகிற விஷயத்தில் பொய்யை சொல்லுவோம். ரெண்டு பேரையும் பொய்யை சொல்லி மூட்டி விடுவோம். வியாபாரத்தில் பொய் சொல்லுகிறோம். ஒரு முஃமின், அல்லாஹ் சொல்றான், வகூனு மஅஸ் ஸாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களோடு இருங்கள், உண்மை பேசக்கூடியவர்களாக இருங்கள். அலைக்கும் பிஸ்ஸித்க்,
அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், உண்மையை பேசுங்கள். ஈயாக்கும் வல் கதிப், பொய்யை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். பொய் பாவங்களுக்கு இட்டு செல்லும். பாவங்கள் உங்களை நரகத்திற்கு இட்டு செல்லும். அதனால தான் ஒரு சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு வாலிபர் விபச்சாரம் செய்கிற நோக்கத்தில் வெளியில் வருகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிராஸ் பண்ணுகிறார்கள். அவர் திரும்பி போய் விடுகிறார். ஏன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு கண்டிப்பாக கொடுத்த தர்பியா பொய் சொல்லக்கூடாது என்று. இப்போ எங்கே போகிறாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டால் என்ன சொல்றது? நான் விபச்சாரம் செய்ய போறேன் என்று சொல்லலாமா? எனவே திரும்பி போற. இப்படி 2-3 தடவைகள் நடந்த பிறகு அவர் முடிவெடுக்கிறார், இல்லை, நான் அந்த பக்கம் இனி போகக்கூடாது என்று. ஆனால் பொய் என்ன செய்யும்? பொய் சொல்லிட்டால், ஒரு பொய் சொல்லிவிட்டால் அந்த பொய்யை மறைப்பதற்கு 1000 பொய். அப்போ நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பொய் என்பது சாதாரணமாகிவிட்டது. ஃபேஸ்புக்கில் கண்ட நின்ற ஒரு வகையான சுப்ஹானல்லாஹ், ஒரு அல்லாஹ்வை பற்றி எந்த பயமும் இல்லாத அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள் நான் பயமுள்ளவன் என்று நினைத்து கொண்டு பொய்களை பரப்புகிறார்கள். அந்த பொய்களை நாமும் ஷேர் பண்ணுகிறோமே. வாயால் சொன்னால் மட்டும்தான் பொய்யா? ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸாக ஒரு வீடியோவாக வரக்கூடிய ஒரு பொய்யை, வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய ஒரு பொய்யை ஒரு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபஇன் ஃபதபையனு, ஈமான் கொண்டவர்களே, உங்களிடத்தில் ஒரு மூமினை பற்றி ஒரு செய்தி வந்தால், ஒருவன் கொண்டு வந்தால் அதை ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள், உறுதிப்படுத்துங்கள். உறுதிப்படுத்தாமல் நீங்கள் பரப்பினால் அன் துஸீபு கௌமன் பிஜஹாலா, அறியாமையினால் ஒரு சமூகத்தை நீங்கள் டேமேஜ் பண்ணுவீர்கள். பிறகு உங்களுக்கு அது தெரிய வரும், இது தப்பு, அவர் அப்படி பண்ணவில்லை, அப்படி நடக்கவில்லை என்று தெரிய வரும்போது ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன், நீங்கள் செய்ததை நினைத்து பிறகு வருத்தப்படுவீர்கள். ஆனால் பிரயோசனம் இல்லை. அப்போ அல்லாஹு தஆலா செய்திகள் வந்தால் அந்த செய்திகளை கன்ஃபார்ம் பண்ண வேண்டும், உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். நம்ம என்ன பண்ணுறோம்? வாட்ஸ்அப்பில் எது வந்தாலும் ஷேர் பண்ணுறோமா இல்லையா? அது மார்க்க விஷயமா இருந்தாலும் ஷேரிங் தான். நிறைய சகோதரிகள் கேட்டு மெசேஜ் அனுப்புவார். ஒருவர் பேசியிருக்கிறார், இரவில் தலை சீவுவது கூடாது. ஒரு ஆலிம்சா பேசுகிறார், நைட்டில் தலை சீவுவது கூடாது, வீட்டுக்கு பரக்கத் வராது. உடனே எல்லாருக்கும் பரப்புறாங்க, லட்சக்கணக்கில் வேகமாக பரவுகிறது. முதல்ல வந்தவன் நம்ம இன்னும் பார்க்கணும், பார்த்து விட்டு இது உண்மையா பொய்யான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அதை தான் ஷேர் பண்ணணும். அது எதுவாக ஒரு ஃபத்வாவாக இருக்கலாம், ஒரு நன்மையான விஷயமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ண வேண்டும். இது மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டல். நம்ம படைக்கப்பட்ட நோக்கங்களில் அதுவும் ஒன்று. ஆனால் நாம் என்ன பண்றோம் என்று கேட்டால், ஒன்றையுமே உறுதிப்படுத்துவதில்லை. அது மார்க்கம் சம்பந்தமானதாக இருந்தாலும் மானம் சம்பந்தமானதாக இருந்தாலும் சரி, உடனே ஷேரிங் ஷேரிங் ஷேரிங். எதுக்கு ஷேர் பண்றேன்னு தெரியாம ஷேரிங். இது என்ன நடக்கிறது? நம்மை உள்ளத்தை கரைபடிய வைக்கிறது, நம்முடைய உள்ளத்தை பாழாக்குகிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கஃபா பில் மர்இ கதிபன் அன் யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ, கேள்விப்படுகிற எல்லாவற்றையும் உடனே பரப்புகிறவன் பொய்யனாவான் என்று சொன்னார்கள். இது ஹதீஸ். இது கேள்விப்படக்கூடிய செய்திகளை உறுதிப்படுத்த வேண்டும். அப்படி இல்லைன்னா விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டும். அதை மற்றவர்களிடத்தில் கொண்டு போய் ஷேர் பண்ணக்கூடாது. அப்ப இந்த வேலை நடக்கிறது. மார்க்கம் சம்பந்தமாக இருந்தாலும் மானம் சம்பந்தமாக உறுதிப்படுத்தாமல் வரக்கூடிய செய்திகளை எல்லாம் பரப்புவது, அவதூறுகள் சொல்வது சிம்பிளா நடந்து கொண்டிருக்கிறது. அவதூறு என்ன? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், அவனுடைய சகோதரனிடம் இருப்பதை அவன், நீங்க வெளியில் அவனுக்கு தெரியாமல் பேசுவதை அவன் வெறுப்பானாக இருந்தால் அப்படி நீங்கள் பேசுவது புறமாகும் என்று சொன்னார்கள். உங்களுடைய சகோதரனிடம் இல்லாத ஒன்றை நீங்கள் சொன்னால் ஃபக்கத் பஹத்தஹு, அவன் மீது நீங்கள் பொய்யை இட்டுக்கட்டி அவதூறு சொல்லுகிறீர்கள் என்று சொன்னார்கள். இப்படி நம்முடைய அன்றாட வாழ்க்கை எடுத்து பாருங்க. காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்க செல்லுகிறவரை எத்தனை தடவை போனை பார்க்கிறோம், போனில் எத்தனை ஜாஹிலியத்தை பார்க்கிறோம்.
ஒரு காலம் இருந்தது சகோதர சகோதரிகளே. ஒரு காலம்ன்றது நான் 100 வருடங்கள் 1000 வருடங்களுக்கு முன்னால் உள்ள காலத்தை சொல்லவில்லை. இந்த டிவி இல்லாத காலம். இந்த காலத்தில் சாதாரணமாக மியூசிக் இல்லாமல் ஒரு பாட்டு படிப்பதை ஒரு பாவமாக நம்முடைய சமூகம் கருதியது. மியூசிக் இல்லாமல் ஒரு பாடல் பாடுவதையே பாவமாக கருதியது. பெண்களிடத்தில் அபாயா இருக்கவில்லை. இந்த அபாயா என்கிற கல்ச்சர் எப்போ வந்தது? இப்போ இந்த இடத்துல மூத்த சகோதரர்கள் இருக்கிறீர்கள், இப்போ ஒரு 60 வயது தாண்டியவர்கள் இருக்கிறீர்கள். உங்களுடைய காலத்தில் ஃபேஸ் கவரிங் இருந்துச்சா? நீங்கள் சிறுவர்களாக இருக்கும்போது உங்களுடைய தாய், உங்களுடைய சகோதரிகள், உங்களுடைய ஊர் பெண்கள் ஃபேஸ் கவர் பண்ணிட்டு இருந்தாங்களா? ஹிஜாப்ன்ற இந்த அபாயா போட்டுட்டு இருந்தாங்களா? சாரி, ஆனால் ஒழுக்கத்தோடு இருந்தார்கள். இன்று எல்லாம் வந்திருக்கிறது, ஆனால் உள்ளங்கள் கரைபடிந்து கொண்டே இருக்கின்றன. இப்ப அந்த காலத்தில் ஒரு பெண்ணை பார்ப்பது என்பது கஷ்டமான விஷயமாக இருக்கும். அப்படி பார்த்தா ஒரு பெரிய தப்பு செய்த ஃபீலிங்ஸ் பார்த்தவருக்கு வரும். சமூகமும் அப்படித்தான் நடந்து கொண்டது. ஆனால் இன்றைக்கு என்ன செய்யணும்? ஃபோனை தூக்குறோம். முதல் ஏதாவது ஃபோனில் உண்மையிலே இப்போ எடுத்துக்கிட்டால் ஒரு சில சகோதர சகோதரிகள் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில், ஐஃபோனில் மார்க்கத்தோடு மட்டும் நிற்கிறார்கள். இல்லை, மிக அரிதானவர்கள், அவர்களுக்கு தெரியும் அது. மற்ற எல்லோருமே ஒரு பார்த்துட்டு போகும்போது ஷார்ட்ஸ் என்று ஒன்று இப்போ அறிமுகப்படுத்தியிருக்கிறோம், வேகமாக பார்க்குறது. எல்லோருக்கும் இந்த ஃபேஸ்புக்கை, யூடியூபை வைத்து பணம் சம்பாதிக்கிற ரூட் திறந்து விடப்பட்டிருக்கிறது. எனவே பிரேங்க் என்கிற ஒரு குழப்பம், ஒரு ஃபித்னா, இவற்றையெல்லாம் சும்மா வீட்டில் நடக்கக்கூடிய காட்சிகள். மனைவியை காட்டுகிறார் கணவன்மார், மனைவியை வீடியோ எடுத்து அதை காண்பிக்கிறார்கள். சமையலிலே நின்று நம்முடைய பெண்கள் தாராளமாக தங்களை காட்டிக்கொண்டு சமைக்கிறார்கள். அது வருகிறது, யூடியூபில் வருகிறது, ஃபேஸ்புக்கில். இப்போ இவைகள் அவர்களுடைய பக்கம் பாவமாக நடக்கிறது, நம்முடைய பக்கம் அவர்களை பார்க்கிறோம். இரவில் தூங்கும்போது என்ன செய்ய வேண்டும்? ஒரு முஸ்லிம் தூங்கும்போது எப்படி தூங்க வேண்டும்? முதலில் என்ன பண்ண வேண்டும்? ஒழு செய்ய வேண்டும். அதுக்கு பிறகு சூறாக்கள், சில சூரத்துல் முல்கை ஓத வேண்டும், சூரத்துல் முல்கை ஓத வேண்டும். அதுக்கு பிறகு சுபஹான் அல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 34 சொல்ல வேண்டும். அதுக்கு பிறகு கைகளை இவ்வாறு வைத்துக்கொண்டு குல் சூறாக்களை, முஅவ்விதாத் 3ஐயும் ஓத வேண்டும். ஓதி கையில் ஊதி உச்சந்தலையிலிருந்து உடம்பு முழுக்க தடவ வேண்டும். இப்படி 3 தடவைகள் செய்ய வேண்டும். அதுக்கு பிறகு ஆயத்துல் குர்சியை ஓத வேண்டும். அதுக்கு பிறகு பிஸ்மிக் அல்லாஹும்ம அமூத்து வஹ்யான்னு தூங்க வேண்டும், வலது கன்னத்தில் கையை வைத்து. அதுக்கு பிறகு பிஸ்மிக ரப்பி வலஅது ஜம்பி வபிக அர்ஃபஉஹு இன் அம்சக்த நஃப்ஸி ஃபர்ஹம்ஹா வ இன் அர்சல்தஹா ஃபஹ்ஃபظஹா பிமா தஹ்ஃபظு பிஹி இபாதக ஸாலிஹீன் சொல்ல வேண்டும். அதுக்கு பிறகு அல்லாஹும்ம ரப்பஸ் ஸமாவாத்தி ஸப்அ வ ரப்பல் அர்ஷில் அஸீம் ரப்பனா வ ரப்ப குல்லி ஷை ஃபாலிகல் ஹப்பி வன் நவா முன்ஸிலத் தௌராத்தி வல் இன்ஜீலி வல் ஃபுர்கான் அன்த ஆகிதும் பிநாஸியதி அன்தல் அவ்வலு ஃபலைஸ கப்லக ஷை வ அன்தல் ஆகிரு ஃபலைஸ பஅதக ஷை وأنت الظاهر فليس فوقك شيء وأنت الباطن فليس دونك شيء اقض عنا الدين وأغننا من الفقر சொல்ல வேண்டும். اللهم إني أسلمت نفسي إليك ووجهت وجهي إليك وألجأت ظهري إليك رغبة ورهبة إليك لا ملجأ ولا منجا منك إلا إليك آمنت بكتابك الذي أنزلت وبنبيك الذي أرسلت என்று துஆ ஓத வேண்டும். ரப்பி கினி அதாபக யௌம தபஅத் இபாதக என்று தூங்க வேண்டும். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த சுன்னா. நம்ம எப்படி தூங்குறோம்? எத்தனை பேர் ஒழு செஞ்சுட்டு தூங்குறோம்? தாம்பத்தியத்தில் ஒருவர் ஈடுபட்டால் அடுத்தது தூங்கும்போது அவர் ஒழு செய்து கொண்டு திரும்ப ஒழு செய்து கொண்டு தூங்க வேண்டும். எங்கே நடக்குது? நம்முடைய தூக்கம் எப்படி அமைகிறது? ஃபோனில் தான் தூங்குறோம். எல்லோருமே ஃபோன் எடுத்துகிட்டு பார்த்து அப்படி இருக்கும்போது நம்மளை டயர்டாகி, பிரெயினும் டயர்டாகி, கண்ணும் டயர்டாகி அப்படி அசந்து தூங்கி விடுகிறோம். அது ஒரு சினிமா காட்சியை பார்த்த நிலையில் இருக்கும், ஒரு மியூசிக்கை கேட்ட நிலையில் இருக்கும், அல்லது ஒரு ஆபாசமான விரசமான காட்சியை பார்த்த நிலையில் இருக்கும்.
தூங்கினா கெட்ட கெட்ட கனவாகவே வருகிறது. பிறகு என்ன பண்ணுறேன்னா யாரையாவது பார்த்தா கெட்ட கனவு காணுகிறேன், அதுக்கு விளக்கம் கேட்க போகிறது. திடீரென தூக்கத்தில் எழுந்தால் என்ன பண்ண வேண்டும்? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு முல்கு வ லஹுல் ஹம்து வ லா குல்லி ஷைஇன் கதீர் சொல்ல வேண்டும். அதே போல சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்று சொல்லி துஆ கேட்கலாம், இஸ்திக்ஃபார் செய்யலாம். அல்லாஹ் சொல்லுகிறான், தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜி, இரவில் தூங்குகிறவர்கள் திடீரென எழுந்து தொழுவார்கள். வபில் அஸ்ஹாரிஹும் இஸ்தக்ஃபிரூன், அவர்கள் சஹருடைய நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். இப்படியெல்லாம் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. இதுதான் வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன் என்பதனுடைய அர்த்தம். உறவினர்களுக்கு சோகமில்லை என்றால் போய் பார்ப்பது, பக்கத்து வீட்டுக்காரர்கள் சோகமில்லை என்றால் போய் விசாரிப்பது, அதே போல மரணித்தவர்களுடைய ஜனாசாக்களை போய் பார்ப்பது, அதில் அடக்கம் செய்வதிலே கலந்து கொள்வது, ஏழைகளுக்கு உதவி செய்வது, அனாதை குழந்தைகளுக்கு உதவி செய்வது, பிரச்சனைப்பட்டிருக்கிற இரண்டு பேருக்கிடையில் சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக பாடுபடுவது, சமுதாய பணிகள், இப்போ சிரமதான பணிகள் இருக்கும், வீதிகள் அழுக்காக இருக்கும், ட்ரைனேஜ் பிளாக்காக இருக்கும், வெள்ளம் வந்திருக்கும், மக்கள் குடியிருக்க முடியாது, அந்த நேரங்களில் போய் அவர்களுக்கு உதவி செய்வது, சாப்பிட முடியாமல் இருக்கிறவர்களுக்கு அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொடுப்பது, இதுதான் நம்ம படைக்கப்பட்ட நோக்கம். இந்த நோக்கத்தை நான் சரியாக நிறைவு செய்கிறேனா என்று ஒவ்வொருவரும் அவரிடத்தில் கேள்வி கேட்பதுதான் சுய பரிசோதனை ஆகும். இதான் முஹாசபான்னு சொல்றது. அப்ப பாவம் செய்தவுடன் நான் என்னை சுய பரிசோதனை செய்வேன். நான் பாவம் செய்து விட்டேன். யாருக்கு பாவம் செய்திருக்கிறேன்? அல்லாஹுக்கு. எனவே அல்லாஹ்விடத்தில் உடனே நான் மீள வேண்டும், அவனிடத்தில் போய் நிற்க வேண்டும், அழ வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும். இதுக்கு பிறகு இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது. இதுதான் முஹாசபா. ஒரு இபாதத்து விடுபட்டு விட்டதென்றால் அதற்காக ஃபீல் பண்ண வேண்டும். இன்று ஃபஜ்ர் தொழுகை ஜமாத்தோடு எனக்கு மிஸ் ஆகிவிட்டதென்றால் ஒரு கடமையை மிஸ் பண்ணி விட்டேன் என்று ஃபீல் பண்ண வேண்டும். இரண்டாவது, பெரிய ஒரு நன்மையை மிஸ் பண்ணி விட்டேன். மன் ஸல்லல் ஃபஜ்ர ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், யார் ஃபஜ்ரை தொழுகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருப்பார், அல்லாஹ்வுடைய அமானிதத்தில் அவர் இருப்பார். அந்த நல்ல வாய்ப்பை நான் மிஸ் பண்ணி விட்டேன் என்று ஃபீல் பண்ண வேண்டும். ஒரு சதகா செய்கிற சந்தர்ப்பத்தை நான் மிஸ் பண்ணி விட்டேன் என்று ஃபீல் பண்ண வேண்டும். இதெல்லாம் முஹாசபாவினால் நடக்கக்கூடிய அம்சங்களாகும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நம்மை வீணாக படைக்கவில்லை. நம்மை யோசிக்க வேண்டும். அல்லாஹுவை மறந்து அல்லாஹுவோடு தொடர்பில்லாமல் இந்த உலகம் கடை வைத்தால் கடைதான், ஒரு கம்பெனியை திறந்தால் கம்பெனி தான், அல்லது ஏதாவது ஒரு பிஸ்னஸில் ஈடுபட்டால் அதுதான், அல்லது ஜாப் என்றால் ஜாப் தான். வேறு அல்லாஹை பற்றி எந்த லுஹர், அசர், மக்ரிப், இஷா, ஃபஜ்ர் இதை பற்றி கவலை இல்லை, சுன்னத்தை பற்றி கவலை, நோன்பை பற்றி கவலை, ஹலால் ஹராமை பற்றி கவலை இல்லை, அகீதாவை பற்றி கவலை இல்லை, இல்மை பற்றி கவலை இல்லை, இன உறவுகளை பேணுவதை பற்றி என்ன தேவை? பிஸ்னஸ் பிஸ்னஸ் பிஸ்னஸ், பணம் பணம் பணம், சொத்து சொத்து சொத்து. இப்படி தேடிட்டு இருக்கும் போது என்ன நடக்கும்? மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் வருவார், கூப்பிடுவார், கூட்டிட்டு போயிடுவார், சொத்து கிடக்கும். நமக்கும் உலகத்துக்கும் என்ன தொடர்பு? ஒன்றும் இல்லை. என்ன தொடர்பு? நல்ல தொடர்பு என்னென்றால், இதா மாத்தல் இன்சானு இன்கதா அமலுஹு இல்லா மின் ஸலாஸ், ஒரு அடியான் மௌத்தானால் 3 விஷயங்களில் தொடர்பு இருக்கும். ஒன்று என்ன? இல்முன் யுன்தஃபஉ பிஹி, பயன் தரக்கூடிய கல்வி அவன் விட்டு விட்டு போனால் பயன் கிடைக்கும் கபருக்குள்ள. சதகா ஜாரியா, நிலையான தர்மம். சதக்கா நிலையான தர்மங்கள், ஒரு மஸ்ஜிதை கட்டுறது, ஒரு மஸ்ஜிதுக்காக காணியை வக்ஃப் செய்கிறது, ஒரு மദ്രஸாவை கட்டுறது, ஒரு ஏழைக்கு வீடு கட்டி கொடுப்பது, ஒரு தண்ணீர் இல்லாதவர்களுக்கு தண்ணீர் வசதியை செய்து கொடுப்பது, ஒரு அனாதை குழந்தைகளுக்கான ஒரு நிரந்தர வருமானத்திற்கான ஒரு ஏற்பாட்டு, இதெல்லாம் சதக்கா ஜாரியா. அல்லது கிதாபுகள் வாங்கி தர்மம் செய்வது, முஸ்ஹஃப்களை வாங்கி தர்மம் செய்வது. இப்போ சதக்கா ஜாரியா செய்து விட்டு போனால் அந்த பொருள், அந்த விஷயம் இருக்கும் வரைக்கும் நமக்கு நன்மை கிடைக்கும். மூன்றாவது என்ன? வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, பெற்றோருக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளைகள். அல்ஹம்துலில்லாஹ், சில பேரண்ட்ஸ் இருக்கிறார்கள் டார்கெட் பண்ணி பிள்ளை வளர்க்குறாங்க. சில பேரண்ட்ஸ் இருக்கிறார்கள் மாஷா அல்லாஹ் பெரிய தாடி,
மாஷா அல்லாஹ் முன்சஃப்ல தொழுவார், மாஷா அல்லாஹ் அவருக்கு எல்லாவற்றிலும் ஈடுபாடு இருக்கும். ஆனால் மகன் தொலை வர மாட்டார், பிள்ளை தொலை வர மாட்டார். அதை பற்றி அவர் கண்டுக்கிறதே இல்லை. என்னுடைய பையன் தொழுவதில்லை, 7 வயதாகிறது, 10 வயதாகிறது, 15 வயதாக அவர் எதுவும் பேச மாட்டார். பிள்ளைட்டு போய் தொழுது கொண்டு வா, தொழுதாயா, ஃபஜ்ருக்கு இவர் பள்ளி போகும்போது தட்டி எழுப்பி அவனை கையோடு கூட்டி போறான்னு அதெல்லாம் கிடையாது. ஜும்மாவுக்கு நேர காலத்தோடு போக வேண்டும், மகனை கூட்டி போறாருன்னா இல்லை, அதை பள்ளி போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போவார். இவருக்கு டார்கெட் இல்லை. என்னுடைய பிள்ளை ஒரு சாலிஹான பிள்ளையாக வளர்ந்து நான் மௌத்தான பிறகு எனக்கு ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா என்று துஆ செய்யக்கூடிய பிள்ளையாக வர வேண்டும். என்னுடைய பிள்ளை ஹாஃபிலாக வந்து நாளை மஹ்ஷரிலே என்னை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிற நிலைக்கு இந்த குழந்தை காரணமாக வேண்டும் என்ற டார்கெட் நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட இல்லை. ஆனால் ஒரு சிலர் அல்ஹம்துலில்லாஹ் டார்கெட்டோடு இருக்கிறார்கள். அப்போ உலகத்திற்கும் நமக்கும் இடையில் உள்ள தொடர்புகள் என்பது மௌத்தானத்துக்கு அப்புறம் இவ்வளவுதான் இருக்க போகுது. சொத்து சொத்து சொத்துன்னு தேடி வச்சுட்டு போகிறோம். சுப்ஹானல்லாஹ். இப்போ நம்மளும் நம்முடைய பேரண்ட்ஸ், சில பேரண்ட்ஸ் தேடி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. சில பிள்ளைகள் பேரண்ட்ஸ் தேடி வைத்ததில் பாப்பாவுடைய பேரில் இது சதக்கா ஜாரியா, உம்மாவுடைய பேரில் இது சதக்கா ஜாரியான்னு பண்ணுறாங்க. அதிகமானவர்கள் பாப்பா உம்மா மூத்தானது பூரா என்ன பண்ணுறாங்க, சொத்தை பிரிக்கிறதுல ஃபைட், சண்டை. அவருக்கு கொஞ்சம் கூட கொடுபட்டு விட்டது, இவருக்கு கொஞ்சம் கூட கொடுபட்டு, சிஸ்டர் அப்படி கேட்டு விட்டார், கோர்ட்டுக்கு போகிறார்கள், ஜமாத்துக்கு போகிறார்கள். 2 பேரும் பேசுவதில்லை, உறவில்லை. என்னென்று கேட்டால் சொத்து சண்டை. இப்போ வாப்பா விட்டுட்டு போன சொத்தால் என்ன நன்மை? பிள்ளைகளே ஒற்றுமை இல்லாத அளவுக்கு நீ கஷ்டப்பட்டு தொழாமல், நோன்பு பிடிக்காமல், ஹலால் ஹராம் பார்க்காமல், வியர்வை சிந்தி சொத்தை பிள்ளைகளுக்கு விட்டுட்டு போறாய். அந்த சொத்தை வைத்து உன்னுடைய பிள்ளைகள் ஒற்றுமையாக இல்லை என்பதை மௌத்தானத்துக்கு பிறகு நம்ம பார்க்கிறோம். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய மௌத்துக்கு பிறகு நம்முடைய பிள்ளைகள் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தோடு பிள்ளை வளர்க்க வேண்டும். ஒவ்வொன்றையும் நாம் பார்த்து பார்த்து குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய விஷயங்கள், நம்முடைய வாழ்க்கையில் உள்ள மிக முக்கியமான விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்து, இதில் நான் பெர்ஃபெக்டாக இருக்கிறேனா, கவனமாக இருக்கிறேனா, சரியாக நடக்கிறேனா, அல்லாஹுக்கு பொருத்தமாக நடக்கிறேனா, சுன்னாவை பேணுகிறேனா என்று நான் என்னிடம் கேள்வி கேட்பதுதான் முஹாசபா என்று சொல்லப்படும். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களிடம் எவ்வாறு கேள்வி கேட்பதுதான் முஹாசபா என்ற சுய பரிசோதனை என்று சொல்லப்படும். இந்த சுய பரிசோதனை அதிகமாக செய்கிற போது நம்முடைய குறைகள் நமக்கு தெரியும். அந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து விட்டு நம்மளை சீர்திருத்திக் கொள்ள அது வாய்ப்பாக அமையும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.